உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் சம்பந்தப்பட்டிருக்கிற போர் எல்லா நாடுகளையும் நேரடியாக பாதிச்சிருக்கு. இப்பவே சில நாடுகள் கிட்டத்தட்ட முடங்குற மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமையை உருவாகி இருக்கு. இன்றைக்கு இலங்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சில தீர்மானங்களை பார்க்குற நேரத்தில் ஆஃபீஸில் குறிப்பிட்ட நேரத்தில் ஏசி ஆஃப் பண்ணப்படணும், ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணப்படணும் என்ற மாதிரியான இறுக்கமான நடைமுறைகள் இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் பொதுமக்களுக்கு சுமையை கொடுக்க முடியாது, எரிபொருளுக்கு அறவிடப்படுற வரியை அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொள்ளும் சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரி சின்ன நாடு பெரிய நாடுன்னு சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தொடர்ச்சியா எல்லா நாடுகளும் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா சில நாடுகள் முடங்குற மாதிரியான ஒரு ஆபத்தே உருவாகி இருக்கு. இப்பவே இந்த மாதிரியான நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னா இன்னும் ஒரு சில கிழமைகளுக்கு ஒரு சில மாதங்களுக்கு இந்த போர் நீடிக்குமா இருந்தால் இப்படியான ஒரு விளைவை அதை ஏற்படுத்தும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இந்த போர் முடிவுக்கு வருமா, என்ன நடந்து கொண்டிருக்குன்றதுதான். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவும் இன்றைக்கு காலையிலேயும் சில கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவை ஒரு சில நாடுகள் படிப்படியா அப்படியே கைவிட்டு கொண்டிருக்கு. ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கு உருவாகி இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் இன்றைக்கும் செய்தி வெளியிட்டிருந்தது. நேற்றிரவுல இருந்து இப்போ வரைக்கும் 3 முக்கியமான தாக்குதல் சம்பவங்களும் பதிவாகி இருக்கு, நிலம் நடந்து கொண்டிருக்கின்றத இன்னும் விளக்கமா தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பல உலக நாடுகளையும் அது நேரடியாக பாதிச்சிருக்கு. ஆசிய நாடுகள் இதனுடைய தாக்கம் உணரப்பட ஆரம்பிச்சு இப்ப மேற்குலக நாடுகள் தான் அடுத்தது என்ற மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. சில நாடுகளில் யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு விடுமுறை கொடுக்கப்படுறது வரைக்கும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மின்சார கட்டணம் கூடியிருக்கு. பயன்படுத்துகிற யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி 30 ரூபாயிலிருந்து 420 ரூபாய் வரைக்கும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மின்சாரம் இப்போதைக்கு தடைப்படாது, மின்வெட்டுக்கான சாத்தியம் இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்றைக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இதுக்கு முதல்ல அதே மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். ஆனால் மின்சார கட்டணம் இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் அதிகரிக்கப்படுமான்றது இப்போதைக்கு தெரியாது. அடுத்தது அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் என்னன்னு சொன்னா, எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் பண்றதுக்கு அறவிடப்படுற கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பீக் டைம்ல ஒரு கட்டணம், ஆஃப் பீக் டைம்ல ஒரு கட்டணம் என்ற மாதிரி அதுலயும் ஒரு வித்தியாசம், கட்டண அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது அரச நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற முடியும் சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது தீர்மானம், ஆபீஸ்ல ஏசி பயன்படுத்தப்படும் இருந்தா 3 மணியோட ஏசி ஆஃப் பண்ணப்படணும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ரோட்ல நாங்க போற சந்தர்ப்பங்கள்ல டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸை பார்த்திருப்போம், மின்சாரம் பயன்படுத்தப்படுது. இந்த போர்டு எல்லாமே 8 மணியோட ஆஃப் பண்ணப்படணும் சொல்லி 2வது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. 3வது தீர்மானம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆஃப் பண்ணப்படுறது 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இது போடப்படக்கூடாது. அதுக்கு பிறகு அதை பயன்படுத்த முடியும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க, மின்சாரத்தை சேமிக்க முடியும் சொல்லி அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 100 பேருக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்ற ஒரு நிகழ்வு நடத்தப்படுமா இருந்தா, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப்படுமா இருந்தா, நேஷனல் பவர் கிரிட்ல இருந்து மின்சாரம் பெறப்படக்கூடாது, மாற்று வழிகளை நீங்க பின்பற்ற முடியும், அதாவது ஜெனரேட்டர்களை பயன்படுத்த முடியும் என்ற மாதிரி மறைமுகமா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதை பயன்படுத்துறதா இருந்தாலும் எரிபொருள் தேவை, எரிபொருள் விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இலங்கையில இப்பவே ஒவ்வொரு செயற்பாடுகள் முடங்க ஆரம்பிச்சிருக்கு என்றதுதான் இந்த மாதிரியான செய்திகள் வெளிப்படுத்துது. இன்னும் ஒரு சில கிழமைகளுக்கு இந்த போர் நீடிச்சா இலங்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றதுதான் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு செய்தியா தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்னன்னு சொன்னா, எரிபொருளுக்கு அறவிடப்படுற வரியை நாங்கள் குறைக்கிறோம், பொதுமக்களுக்கு இந்த வரியை செலுத்த முடியாது என்று சொன்னா இன்னும் இதுக்கு மேலேயும் சுமையை கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி இன்னைக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. இப்போ இலங்கையால் அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கு வர முடியாதா, ஏன் ஆஸ்திரேலியாவில் செய்ய முடியுமா இருந்தால் இலங்கையாலையும் செய்ய முடியாது, வரியை குறைக்க முடியும் சொல்லி யாராவது சொல்ல முடியும்? சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஊடகவியலாளர்களை சந்திச்ச சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 9,000 கோடி ரூபாய் நட்டமடைஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நட்டத்தை திரைசரி பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. இப்போ அந்த நட்டத்தை ஈடு செய்யறதுக்காகத்தான் வரி அறவிடப்படுது, அதுக்காகத்தான் அந்த பணம் பயன்படுத்தப்படுது. இது அரசாங்கத்தினுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுற பணம் கிடையாது என்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும், சைனாவில் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தாலும், இலங்கையினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கு போக முடியாது.
கோடிக்கணக்கான நட்டத்தில் இயங்கி கொண்டிருந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த நட்டத்தை ஈடு செய்யறதுக்காக வரியை வந்து பொதுமக்கள்கிட்ட அறவிட வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு துர்ப்பாக்கியமான அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இலங்கையில் நடிச்சு கொண்டிருக்கு. ஆஸ்திரேலியா எடுத்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு இலங்கை அரசாங்கத்தால் போக முடியாது, இலங்கையால் வந்து போக முடியாது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவும் இன்றைக்கும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த போர் சம்பந்தமாக காக் தீவு கைப்பற்றப்பட முடியும், அமெரிக்கா வந்து ஈரானுக்குள்ள இருக்கிற எரிபொருளை எடுக்கும், நாங்கள் திருட முடியும் சொல்லி அவர் வந்து மறைமுகமாக குறிப்பிடுறாரு. இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படாட்டி இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. 15 பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பெரும்பாலான பாயிண்ட்ஸோட வந்து ஈரான் உடன்பட்டு இருக்கு. இதுல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா விரைவா இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்படாட்டி, ஹோமோஸ் நீரினை உடனடியாக திறக்கப்படாட்டி அமெரிக்காவினுடைய படைகள் களமிறங்கும், காக் தீவை நாங்கள் கைப்பற்ற முடியும், அங்க இருக்கிற எரிபொருளை கூட நாங்கள் திருடி கொண்டு வர முடியும் என்ற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடுத்திருக்கிறார். ஈரான் ஏற்கனவே பதில் சொல்லி இருந்தது, 15 பாயிண்ட்ஸோட உடன்பட முடியாது, பேச்சுவார்த்தைகள் சொல்லி பாகிஸ்தானில் சில கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் அதுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஈரான் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு. சொன்னா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வந்து சில நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உட்பட சிலர் வந்து அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரியான வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி அமெரிக்க படைகள் களமிறக்கப்படும் இருந்தால் அது வந்து மோசமான ஒரு ஆபத்தான விளைவை அமெரிக்க படைகளுக்கு ஏற்படுத்தும் சொல்லி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கும் சொல்லி இருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த தீர்மானம் எப்ப நடைமுறைக்கு வரும் என்றது இதுவரைக்கும் தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு நெருக்கமா இருந்த எல்லாம் கூட்டா ஒண்டா சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்த நாடுகள் வந்து இப்போ ஒவ்வொன்றா படிப்படியா கைவிட ஆரம்பிச்சிருக்கு என்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. ஸ்பெயினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த போர் நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க போறது கிடையாது. இதுக்கு முதல்லையும் அந்த மாதிரியான அனுமதி கொடுக்கப்படல, இதுக்கு பிறகும் அனுமதி கொடுக்கப்படாது. இது ஒரு சட்டவிரோதமான அநீதியான போர் நடவடிக்கைன்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமான அநீதியான போர் சொல்லி ஸ்பெயினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டாமர் சொல்லியிருந்தார், இது அமெரிக்காவினுடைய போர், இந்த போர்ல கடைசி வரைக்கும் ஒரு படை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமா இருந்தா பிரிட்டனுடைய படைகள் களமிறக்கப்படாது என்றதை பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரும் இன்னைக்கு பகிரங்கமா வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். ஆஸ்திரேலியாவினுடைய அறிவிப்பும் அதே மாதிரியானது. இப்ப இந்த போர்ல வந்து நாங்க களமிறங்க போறது கிடையாது, எங்களுடைய ஏர்கிராஃப்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு, போர் கப்பல்கள் கடைசி வரைக்கும் அனுமதிக்கப்படாது, நாங்க அனுப்ப போறது கிடையாதுன்ற மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தனி அல்பனிஸ் வந்து இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான பகிரங்கமான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதிக்கு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நேட்டோவில் இருந்து நாங்கள் விலக முடியும் சொல்லி ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார், விலகலாம் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இப்ப அவருக்கு சார்பான நேட்டோ உறுப்பு நாடுகள் இந்த மாதிரியான கருத்தை சொல்லி இருக்கிறது அவருக்கு சில நேரங்களில் இன்னும் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியான சம்பவமா பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொல்லி அமெரிக்கா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் நேற்றிரவு ஒரு மோசமான கொடூரமான தாக்குதல் சம்பவம் வந்து தெஹ்ரான்ல, தலைநகர் தெஹ்ரான்ல பதிவாகி இருக்கு. மின்சாரம் தடைப்படுற மாதிரி மின்சார கட்டமைப்புகள் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல், மின்சாரம் வளமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி தெஹ்ரான் இல்லாட்டி ஈரான் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது, பாதுகாப்பு தரப்பும் அறிவிச்சிருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஹைஃபா சொல்லப்படுற ஒரு இடத்துல மின்சாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற மின் உற்பத்தி நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடத்தின் மேல ஈரான் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கு. அந்த இடம் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சில வீடியோஸும் போட்டோஸும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் குவைத் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுவும் மின்சார கட்டமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்ப அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், குவைத் மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும், வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கு. கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு அதுதான் குடிநீரா மாற்றப்பட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த மாதிரியான இடங்கள் இலக்கு வைக்கப்படும் இருந்தால் ஒரு மோசமான விளைவை இது ஏற்படுத்தும். ஏற்கனவே எரிபொருள் சம்பந்தமான நெருக்கடி ஏற்படுத்துற ஒரு போரா இது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. சுற்றாடல் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான போரா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் குடிநீர் கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படுற மாதிரியான சம்பவங்களும் தொடர்ச்சியா பதிவாகி கொண்டிருக்கு. ஈரானுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தது. இப்ப குவைத்ல இந்த மாதிரியான கட்டமைப்பு தாக்கப்பட்டு அதுல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இந்திய பிரஜை உயிரிழந்திருக்கிறார் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாக்குதலை உண்மையிலேயே நடத்தினது யார் தான் என்றது இதுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப குவைத் அரசாங்கம் வந்து பகிரங்கமா அறிவிச்சிருந்தது, இது ஈரானுடைய
ஈரானுடைய மோசமான தாக்குதல். ஈரான் இந்த மாதிரியான தாக்குதலை இதுக்கு பிறகு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கட்டார் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது, ஈரான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான பொது கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கையை வந்து கட்டார் அரசாங்கமும் வெளியிட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரான் குறிப்பிடுது, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, இது வந்து இந்த போர்ல உங்களை தூண்டி விடுறதுக்காக இஸ்ரேல் நடத்தி இருக்கிற ஒரு ஃபோல்ஸ் ஃபிளாக் அட்டாக்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் பகிரங்கமாக அறிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முதலையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்திகளில் பேசப்படுற விஷயங்கள். யார் சொல்றது உண்மை பொய்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாடுகளினுடைய அரசாங்கங்களினுடைய அறிவிப்பு, ஒவ்வொரு தரப்பு சொல்ற விஷயங்கள், ஊடகங்கள் சொல்ற விஷயங்களை வச்சு நாங்களா எங்களுடைய அறிவு கேட்டுன விதத்தில் வந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. இதே நேரம் ஹோமூஸ் நீரிணம் திறக்க சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் இப்ப யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு புதிய யோசனையை முன் வச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், நீங்களும் எங்களை பின்பற்ற முடியும், இதனால ஹோமூஸ் நீரிணை மூலமா கப்பல் போக்குவரத்து முன்னெடுக்கப்படலாம் என்ற மாதிரி ஒரு புதிய யோசனையை முன் வச்சிருக்கிறார். யுக்ரைனுடைய சி ட்ரோன் இல்லாட்டி கடல்ல பயணம் செய்யக்கூடிய சின்ன படகுகள் மாதிரியான ட்ரோன்களை தாங்கி போற வெடிபொருட்கள் இது வெற்றிகரமானது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரியான ட்ரோன்களை, சி ட்ரோன்களை வந்து யுக்ரைன் பயன்படுத்தி சில மோசமான தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஹெலிகாப்டர், ஏர்கிராஃப்ட் வரைக்கும் இந்த மாதிரியான சி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு ரஷ்யாவுக்கு வந்து பெரிய அளவான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான சி ட்ரோன்களை நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்க ஹோமூஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்தை முன்னெடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்த முடியும் என்ற மாதிரியான ஒரு யோசனையை அவர் வந்து முன் வச்சிருக்கிறார். ஏற்கனவே சில நாடுகளோட, வளைகுடா நாடுகளோட யுக்ரைன் வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இந்த மாதிரியான ஒரு யோசனையும் அவர் முன் வச்சிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது இது வரைக்கும் தெரியாது. மற்ற நாடுகள் எல்லாமே கப்பல்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிற ஒரு பின்புலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் படைகளை களமிறக்குவாரா இல்லையான்றது தெரியாம இருக்கிற ஒரு பின்புலத்தில் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரியான ஒரு புதிய யோசனையையும் முன் வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பர்ட் முன் வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னா, ஈரான் சம்பந்தமாகவும் ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில இருக்கிற உறவு, ரஷ்ய உறவு சம்பந்தமாகவும் சில புத்தகங்கள் எழுதி இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இன்னைக்கு ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு குறிப்பிட்டிருக்கிற விஷயம், வடகொரியாவினுடைய தயாரிப்பு மிசைல்களை பயன்படுத்துறதுக்கு ஈரான் ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரியான மிசைல் தாக்குதல்கள் எதிர்வரும் நாட்களிலையும் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான ஒரு கடுமையான எச்சரிக்கையை வந்து அவர் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே டியாகோ காசியான்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு மிசைல் தாக்குதல் முயற்சி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பெரும்பாலும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படவே இல்லைன்னு சொல்லி ஈரான் பகிரங்கமாக அறிவிச்சிருந்தது. இப்ப முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான பயன்படுத்தப்பட்டிருக்கிற மிசைல்கள் வந்து முசுடான் சொல்லப்படுற மிசைல்களை வடகொரியாவினுடைய உதவியோடு தயாரிக்கப்பட்டிருக்கிற, அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 2005 காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற மிசைல்களை பயன்படுத்துறதுக்கு ஈரான் ஆரம்பிச்சிருக்கு என்ற மாதிரியும் ஒரு புதிய குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பிராந்திய பதற்றம், இந்த மாதிரியான மிசைல்கள் பயன்படுத்தப்படுறது, இதெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்றது என்றதுதான் இப்ப வளைகுடா நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்க தரப்புகளுக்கும், மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அமெரிக்க தரப்புகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்கிற மாதிரி தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்கள் அங்க பதிவாகி வருது. மத்திய கிழக்கு நாடுகள் மேல தொடர்ச்சியான மிசைல் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுது. சில டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா சில சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் சில சேதங்கள் தொடர்ச்சியா வந்து பதிவாகி கொண்டிருக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரியான தாக்குதல் முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சில இடங்களில் ட்ரோன்களும் மிசைல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய E3 போர் விமானம் வந்து சேதமான போட்டோஸ் நேற்று அதை பற்றி நாங்கள் காய்ச்சிருந்தோம். அந்த விமானம் சேதமாக்கப்பட்டதுக்கு பிறகு அது வந்து ஏன் முக்கியமானது என்றதை பற்றி இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. என்ன சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து கொண்டு அமெரிக்கா இந்த போரை வழி நடத்தி கொண்டிருக்கு. அந்த போர் விமானத்திலிருந்து தரைப்படைகள் இல்லாட்டி போர் நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக வழி நடத்தப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏவேக்ஸ் சொல்லப்படுற ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கிருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1,20,000 சதுர மைல் பரப்பளவை வந்து கண்காணிக்க முடியும். இல்லாட்டி 3,10,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வந்து கண்காணிக்க முடியும். கிட்டத்தட்ட சொல்றதா இருந்தால் ஒப்பிட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து 3-4 இல்லாட்டி ஒரு 4-5 இலங்கையினுடைய பரப்பளவு மாதிரி 5 இலங்கைகளை ஒரு விமானத்திலிருந்து கண்காணிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த போர் விமானத்துக்கு இருந்தது. அந்த மாதிரியான முக்கியத்துவம் இருக்கிற ஒரு போர் விமானம் மேல ஈரான் ஒரு வெற்றிகரமான தாக்குதல் நடத்தியிருந்தது. அடுத்தது என்ன நடக்கும் என்றதான் நடக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற மாதிரி
ஈரானுக்குள்ள அமெரிக்க படைகள் களமிறங்கி அங்கு இருக்கிற எரிபொருள் கைப்பற்றப்படுமா, காக்தீவு மேல தாக்குதல் எப்ப நடத்தப்படும், ஈரான் அதுக்கு எப்படியான பதிலடியை கொடுக்கும் என்ற பல கேள்விகள் இதுக்கு பின்னால் இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.